இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வார்த்தை. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. இந்த பிரசங்கி எழுதினவன் எந்த சூழ்நிலை எழுதுகிறான் என்றால், எல்லா சாதனைகளும் செய்து முடித்து வாழ்க்கையில் இருக்க வேண்டிய எல்லா சொத்துக்கள், எல்லா சுகங்கள், எல்லா இன்பங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து முடித்த உடனே அவன் சொல்லுகிறான், எல்லாம் நான் செஞ்சாலும் எல்லாத்தையும் நான் திரும்பி பார்க்குறேன், எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது தான் இந்த ஒலிம்பிக்கில் 3 பரிசு பொருட்களை வச்சுருக்கிறாங்க விளையாட்டு போட்டியில். முதலாவது கோல்டு, 2வது சில்வர், 3வது பிரான்ஸு. இந்த கோல்டு வின் பண்ணுறவனுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையாக இருக்கிறது என்கின்ற ஒரு ஆராய்ச்சியை செய்கிறாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வெற்றி பெற்ற வீரர்கள் ஒவ்வொருவருடைய மனநிலை வெற்றி பெற்ற பிறகு எவ்வாறு இருக்கிறது. கோல்டு வின் பண்ணவங்க அநேக வாழ்க்கையில் வின் பண்ணவங்கள மெஜாரிட்டி பார்க்கும் பொழுது வின் பண்ண சந்தோஷம் ஒரு சில நாட்களுக்கு மாத்திரமே இருக்கிறது. அது முடிந்த உடனே அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் குறைந்து போய் சஞ்சலம், என்ன வாழ்க்கை, அடுத்து என்ன, உலகத்தில் நான் இந்த கோல்டை வின் பண்ணிட்டேன், அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்து எதை நான் செய்ய போகிறேன். சாதனையை செய்து முடித்து விட்ட பிறகு இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. எல்லாத்தையும் செஞ்சு நான் பார்த்தாலும் உள்ளத்தில் வெறுமையை தான் நான் பார்க்குறேன், மாயையாக தான் இருக்குது. அந்த வெறுமையை, அந்த மாயையை யார் நிரப்ப முடியும்? இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிரப்ப முடியும், இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிரப்ப முடியும். அதுக்குத்தான் ஆண்டவர் இருக்கிறார். அதற்குத்தான் ஆண்டவருக்கு நம்ம ஐக்கியம் கொள்ளும் பொழுது, ஆண்டவருக்கு நம்ம பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அந்த வெறுமையை ஆண்டவர் நிரப்பி நம்மை சந்தோஷத்தை அவரால் தான் தர முடியும். அதுதான் உலகம் தரக்கூடாத சந்தோஷம், சமாதானம். வெற்றி பெற்ற இமயமலையில் உச்சியில் ஏறினவங்கள பேட்டி காண்றாங்க. இமயமலை எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி முடித்த உடனே ஒரு சந்தோஷம் முடிதுன்னா அடுத்து என்ன, அடுத்து நான் எங்கே ஏறுறதுக்கு, இதை விட உயரமான மலை உலகத்திலே இல்லை, நான் ஏறி முடித்துட்டேன், நான் சாதனை செய்து விட்டேன், அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்கிற கேள்விக்குறி அவர்களை டிப்ரெஷனில் கொண்டு போகுது, மன வருத்தத்தில் கொண்டு போகிறது. இதுதான் கோல்டு வின் பண்ணவர்களுடைய மனநிலை என்று ஒலிம்பிக் அந்த ஆராய்ச்சியில் சொல்கிறது தான் வேதம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வேதம் நமக்கு சொல்லி கற்றுத்தருகிறான் ஞானி. அவன் சொல்கிறான், என் கைகள்னால் நான் வீட்டை கட்டி பார்த்தேன், பெரிய வேலைகளை செய்து பார்த்தேன், தோட்டத்தை பண்ணேன், நான் வேலைக்காரி எல்லாம் வெள்ளி சம்பாதித்தேன், பொண்ணு சம்பாதித்தேன், என்னெல்லாம் செஞ்சு பார்த்தேன், ஒன்றுமே இல்லை, எல்லாம் மாயை. ஆகவே ஒன்றே இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்ம அறிந்து கொள்வதும் அவரை நேசிப்பதும் அவருக்காக வாழ்வதுமே நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரும். அவரை நேசிப்போம், அவருக்காக வாழ்வோம். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த உலகத்தில் எல்லாமே மாயை ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஒன்றும் நாங்கள் ஆண்டவரே சந்தோஷத்தை தரக்கூடிய பெரிய சொத்து எதுவும் இல்லை. சந்தோஷத்தை தரக்கூடிய பெரிய ஆண்டவரே பொருட்கள், பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய மனிதர்கள் யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு சந்தோஷத்தை தர முடியும். நீர் ஒருவர் மாத்திரமே சமாதானத்தை தர முடியும். ஆண்டவர் அந்த சந்தோஷ சமாதானத்தை எங்களுக்கு தாங்க ஆஸ்வதிங்க. இயேசு நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.